பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போகிறத பார்த்துட்டு சோழனும் இவன் அவ்வளோ ஓப்பன் மைண்டடே கிடையாது, எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் அவனே நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறானா, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தோடு இருப்பான். பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வானதிக்கிட்ட பேசலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் நிலாவும் இது அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம், நம்ம தலையிறது சரியாக இருக்குமான்னு தெரியலைன்னு சொல்ல. ஆனால் சோழனும் ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனைனா அவன் கண்டிப்பாக வந்து நின்று நம்மக்கிட்ட பேசுவான்ல, அப்போது அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தானே பேசியாகணும். நம்ம போகலான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவங்க சம்மதம் வாங்கிடுறாங்க. அதனால நிலாவும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் பல்லவனோ சேரன் இந்த மாதிரி சந்தா கிட்ட பாஷை தெரியாமல் கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காமெடியாக ஒட்டு கேட்டுட்டு இந்த விஷயத்த நிலாக்கிட்டையுமே சோழன்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்களையுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நிலாவும் அவங்க பர்சனலாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது, வாங்க சோழனை தோழனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பல்லவனும் அங்கேருந்து போகலான்னு பார்த்தாலும் அண்ணன் கஷ்டப்படுது, நம்ம உதவி செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க. ஆனால் ஃபோனெல்லாம் மறைச்சி வச்சுட்டு சேரணும் இல்லை இல்லை நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பல்லவன உடனே நீ என்ன பண்ணன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்தேன், இங்கே பாருண்ணா ஒரு ஆப் இருக்குது, அதில் நீ தமிழில் எழுதுனா ஹிந்தியில் கொடுத்துரும், அவங்க ஏதாவது ஹிந்தியில் அனுப்புனாங்கன்னா நீ அதில் போட்டோன்னா தமிழில் வந்துடும், கொடுன சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி தந்துட்டு சரி நீ ஏதாவது சொல்லு நான் போட்டு காட்டுறேன்னு சொல்ல. உடனே சரி அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்க சொல்கிறாங்க. உடனே பல்லவனு என்னென்ன ரொமான்டிக்காக பேசுறதுக்கு பதிலாக இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க. உடனே சேரணும் டேய் படிக்கிற பையன் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, போ நீ போய் முதல்ல படி, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவங்க சந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக மெசேஜ்லாம் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. சந்தாவும் அவங்களுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கமும் அடுத்த நாள் கரெக்டாக சோழன் சொன்ன மாதிரியே நிலாவை அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வானதியுமே வர வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சோழன் அவள் இடக்கு முடக்க ஏதாவது பேசுவா, நீங்கள் ஹர்ட் ஆகிடாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு தான் உட்கார வச்சுருக்காங்க. நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஆனால் வந்த வானதியும் சும்மா இல்லாமல் ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சிடு சிடுன்னு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரியே பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், என்னால் இதுக்கு மேலே அவனோட டார்ச்சர்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல. உடனே நிலாவும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் பாண்டிக்கிட்ட சண்டை போட்டாலும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் படிக்கிற பொண்ணு நல்லா படிங்க, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நல்லதுக்காக தான் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோதான், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஏன் என்ன மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாக தேவையில்லாமல் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. நிலாவுக்கோ ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் அவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் சோழனுக்கோ இந்த மாதிரி வானதியை நிலா கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவங்கள திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஆனால் அனுப்பினதுக்கப்புறமா வானதியும் டைரெக்டாக பாண்டியை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சோழனும் நிலாவும் தங்கிட்ட வந்து ஓவராக பேசுகிறாங்க, அப்படி இப்படியும் அவங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய திமுறை, அவ்வளோ பெரிய ஆளுங்களை அவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாண்டியும் அவங்க ரெண்டு பேரும் வந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல அதை கூட வானதியை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ தூது அனுப்பிட்டு ஏதோ உனக்கா வந்து பேசுறதுக்கு ஈகோ, அதனால தான் நீ அவங்கக்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் பேச சொல்லியிருக்க, நான் என்ன உன்னை விட்டுட்டு போயிடுவேன், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால தான் பயத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல. உடனே பாண்டி ஒரு கட்டத்தில் ஆமாடி என்ன வேணாலும் நீ நினச்சிட்டு போ, நான் இதுக்கப்புறமா உன்னை பார்க்க கூட மாட்டேன், உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போன்னு அவங்கக்கிட்ட இல்லாத கோவத்தை விட அதிகமான கோவத்தில் கத்திட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு உடனடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு செம்ம கோவத்தோட சோழன்கிட்ட இதை பற்றி பேசி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சோழனும் இந்த மாதிரி வானதி ரொம்ப மோசமாக பேசினான்னு சொல்ல வராங்க. ஆனால் பாண்டியும் அவள் தான் அப்படிப்பட்டவனு உனக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் இதுக்காக தேவையில்லாமல் அவகிட்ட போயிட்டு பேசுனீங்க, அவள் தேவையில்லாமல் மறுபடியும் கராஜுக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா தெரியுமா, உனக்கு ஏன்டா இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க சோழனை அடிக்கவே போயிடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நிலாவும் ரொம்பவே கோவத்தோட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் சோழனை அங்கே கூட்டிகிட்டு போனேன், போதுமா இதுக்கப்புறமா நாங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையில் தலையிட மாட்டோம்னு சோழனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் சோழனும் என்னங்க நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்ன எல்லோரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்க. அதுக்கு நிலாவும் அதனால் என்னங்கன்னு சொல்லிட்டு சோழன் அடி வாங்கினதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நிலா தமிழை எவ்வளோ அக்கறையாக இருக்கிறத பார்த்துட்டு சோழனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பாண்டி தான் குற்ற உணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கு தான் இப்போ தான் என்ன பிரச்சனைன்றது முழுசாக தெரிய வருது. பிரச்சனையோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க.